இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பிஎம் கிசான் யோஜனா. ஸோ இந்த திட்டத்தில் நமக்கு ஒரு முக்கியமான அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிஎம் கிசான் திட்டத்துடைய முக்கியமான அந்த 20வது தவணை தொகை நமக்கு எப்பொழுது கிடைக்கும், இது குறித்து நம்ம இந்த வீடியோவில் சில முக்கியமான தகவல்களை நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ பிஎம் கிசான் 20வது தவணை தொகை ஜூலை 2025 உங்கள் வங்கி கணக்குக்கு வரவு வைக்கப்படும் அப்படின்ற முக்கியமான தகவல்களை நமக்கு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த ஜூலை 2025 நீங்கள் பெரும்பாலும் எதிர்பார்க்கப்பட்ட பிஎம் கிசான் 20வது தவணை தொகை வெளியிட போகிறாங்க. இது ஜூலையில் பிரதம மந்திரி அவர்கள் தவணை தொகை வெளியிட வாய்ப்பு இருக்குது. ஜூலை 18ஆம் தேதி 2000 தொகை பயனாளிகள் வங்கி கணக்குகளில் வரவு வைக்கப்படலாம் என ஊடக அறிக்கைகள் அறிவிக்கின்றன. இன்னும் அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தல் எதுவும் தேர்வு செய்யப்பட என்றாலும் அதே தேதியில் பீகாரில் சிவானில் உள்ள பிரதமர் நரேந்திர மோடியின் பேரணி நடைபெற இருப்பதால் பெரும் எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. பிரதம மந்திரியுடைய கிசான் திட்டம் இந்த ஜூலை 18ஆம் தேதிக்கு வெளியிட இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஜூலை 18ஆம் தேதி கிசான் திட்டத்தை முக்கியமானதாக ஆக்கி வெளியிட போகிறாங்க. அதனால் கவலையே பட வேண்டாம். ஸோ ஜூலை 18 தலைப்பு செய்திகளில் இடம் பிடிக்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவானி நடைபெறும் தனது அரசியல் பேரணியின் போது பிரதமர் வெளியிடக்கூடிய ஒரு பொது அறிவிப்பு தான். வரலாற்று ரீதியாக இருப்போன்ற பொது நிகழ்வின் போது பிரதமர் மோடி அவர்கள் பிஎம் கிசான் தவணைகளை அறிவித்துள்ளார். எனவே விவசாயிகள் மற்றும் ஊடகங்கள் இருவரும் பிஎம் கிசான் 20வது தவணை அதே நாளில் வெளியிடப்படும் என்று நம்பப்படுகிறதுங்க. ஸோ கண்டிப்பாக ஊடக அறிக்கைகள் ஜூலை 15 20ஆம் தேதி முதல் பிஎம் கிசானுடைய அறிக்கை வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னணி தேசிய ஊடக ஆதாரங்களின்படி பிஎம் கிசானில் 20வது தவணை தொகை ஜூலை 2025 15 முதல் கண்டிப்பாக ஜூலை 20ஆம் தேதி வரை உங்கள் அக்கௌண்ட் கணக்கில் வரவு வைக்கப்படும் அப்படின்ற ஒரு தகவல் நமக்கு வெளியாகிருக்குங்க. இது ஊடக அறிக்கைகள் மற்றும் ஜூலை 15 அப்டேட்டு கொடுத்துருக்காங்க. 20வது தவணை தொகையில் உங்கள் பெயர் உள்ளதா என்பதை எவ்வாறு சரிபார்க்கலாம் அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? 20வது தவணை தொகையில் உங்களது பெயர் நீங்கள் பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட பயனாளிகளாக இருந்தால் ஜூலை 25ஆம் தேதி பட்டியலில் உங்கள் பெயரை சரிபார்க்க இந்த எளிய முறைகளை பின்பற்றலாம் அப்படின்றது அவங்களே சொல்லியிருக்காங்க. பிரதமர் கிசான் அதிகாரப்பூர்வ வலைதளத்தை நீங்கள் பார்வையிடணுங்க. பயனாளிகள் பட்டியல்களின் தாவலை கிளிக் செய்யணும். உங்கள் மாநிலம், மாவட்டம், தொகுதி மற்றும் கிராமத்தை தேர்வு செய்யணும். பட்டியலை பார்க்கும் பொழுது அறிக்கையினை பெறு என்பதை கிளிக் செய்யவும் உங்கள் பெயரை கண்டுபிடித்து உங்களுடைய நிலையை சரிபார்க்கலாங்க. நிராகரிக்கப்படுவதை தவிர்க்க ஆதார் எண், வங்கி கணக்கு எண், நிலப்பதிவுகள் புதுப்பித்த நிலையில் இருப்பதை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். பிரதம மந்திரி கிசான் யோஜனாவுக்கு தகுதியானோர் யார்? ஜூலை 2025 இந்த 2000 ரூபாய் தவணை தர விவசாயிகள் பின்வரும் தகுதி அளவுகோலை பெற்றிருத்தல் அவசியம். தங்கள் பெயரில் சாகுபடி நிலம் வைத்திருத்தல் அவசியங்க. செல்லுபடியாக ஆதார் மற்றும் வங்கி கணக்கு தொழிலாளர்கள் வச்சிருக்கணும். குத்தகைதாரர்கள், விவசாயிகள் மற்றும் நிலமற்ற தொழிலாளர்கள் தகுதியற்றவர்கள். நிறுவன உரிமையாளர்கள் மற்றும் வருமான வரி செலுத்துவோர் விலக்கப்பட்டுள்ளனர். உள்ளூர் சிஎஸ்சி அல்லது வேளாண் துறை அதிகாரிகள் மூலம் உங்களுடைய நிலப்பதிவுகள் போர்ட்டலில் சரியாக பதிவேற்றப்பட்டுள்ளன என்பதை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். இந்த முறைகளை பின்பற்றி தான் 20வது தவணையை பெற முடியுங்க. பிஎம் கிசான் 20வது தவணை பெற தேவையான ஆவணங்கள் என்னென்ன? ஸோ இந்த ஆவணங்கள் இருந்தால் மட்டும்தான் உங்களால் பிஎம் கிசான் 20வது தவணை தொகையை பெற முடியும். ஓகேங்களா? தாமதமின்றி தவணை தொகையை பெற பின்வரும் ஆவணங்கள் வைத்திருப்பது அவசியம் ஆக்கப்பட்டுள்ளதுங்க. வங்கி கணக்குடன் ஆதார் அட்டை இணைச்சிருக்கணும். நில உரிமை ஆவணங்கள், ஆதாருடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண், பிஎம் கிசானுடைய ஐடி, வங்கி பாஸ்புக் சமர்ப்பிக்காக நிலுவையில் உள்ள அல்லது தவறான ஆவணங்கள் உள்ள விவசாயிகள் வர இருக்கும் தவணையை பெறுவதில் தாமதம் ஏற்படும். ஆதார் புதுப்பிப்பு மற்றும் விவரங்களை ஆன்லைனில் புதுப்பிப்பது எப்படி? ஸோ முந்தைய பிஎம் கிசான் கொடுப்பது நிறுத்தப்பட்டாலோ அல்லது தாமதப்படுத்தப்பட்டாலோ ஆதார் மற்றும் வங்கி விரைவுகளை புதுப்பிக்க வேண்டியிருக்கும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க.
இதில் வந்து பார்த்திங்கன்னா பிஎம் கிசானுடைய .gov என்ற இணையதளத்துக்கு செல்லவும் ஆதார் விவரங்களை திருத்து அல்லது வங்கி விவரங்களை திருத்து என்பதை கிளிக் செய்யவும், சரியான உங்கள் பதிவு எண் மற்றும் ஆதார் எண்ணை உள்ளிடவும் சரியான தகவல்களை புதுப்பித்து கொள்ளலாங்க. தேவைப்பட்டால் பயோமெட்ரிக் சரிபார்ப்பு உங்கள் அருகிலுள்ள சிஎஸ்சி மையத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். 20வது தவணையில் பெயர் பட்டியல் இல்லை என்றால் என்ன செய்வது? பெயர் பட்டியலில் உங்கள் பெயர் இல்லை அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசான் பதிவு செல்லுபடி ஆகுமா என்பதை சரிபார்க்கவும் உங்களுடைய உள்ளூர் வேளாண்மை துறை அதிகாரி அலுவலகத்தை பார்வையிடலாம். பிஎம் கிசான் .gov இணைந்திருக்கும் குறைத்திருக்கும் படிவத்தை சமர்ப்பிக்கலாம். பிஎம் கிசானுடைய உதவி எண் என்ற எண்ணில் அழைச்சி நீங்கள் கேட்கலாங்க. பதற்றப்பட வேண்டாம். பெரும்பாலும் உங்கள் ஆதார் அல்லது வங்கி கணக்கில் ஒரு எளிய திருத்தம் மூலம் இந்த சிக்கலை சரி செய்யப்படும். எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ஜூலை 18ஆம் தேதி பீகாரில் மோதியூரில் நடக்கும் பேரணியில் பிரதமர் அவர்கள் வெளியிட இருக்கார் பிஎம் கிசான் குறித்த முக்கியமான தகவல்கள். நண்பர்களே, இந்த மாதிரி தகவல்களை உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் வரை நல்ல தகவலோடு நாங்களே சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசான் யோஜனா. ஸோ இந்த திட்டத்தில் நமக்கு ஒரு முக்கியமான அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிஎம் கிசான் திட்டத்துடைய முக்கியமான அந்த 20வது தவணை தொகை நமக்கு எப்பொழுது கிடைக்கும், இது குறித்து நம்ம இந்த வீடியோவில் சில முக்கியமான தகவல்களை நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ பிஎம் கிசான் 20வது தவணை தொகை ஜூலை 2025 உங்கள் வங்கி கணக்குக்கு வரவு வைக்கப்படும் அப்படின்ற முக்கியமான தகவல்களை நமக்கு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த ஜூலை 2025 நீங்கள் பெரும்பாலும் எதிர்பார்க்கப்பட்ட பிஎம் கிசான் 20வது தவணை தொகை வெளியிட போகிறாங்க. இது ஜூலையில் பிரதம மந்திரி அவர்கள் தவணை தொகை வெளியிட வாய்ப்பு இருக்குது. ஜூலை 18ஆம் தேதி 2000 தொகை பயனாளிகள் வங்கி கணக்குகளில் வரவு வைக்கப்படலாம் என ஊடக அறிக்கைகள் அறிவிக்கின்றன. இன்னும் அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தல் எதுவும் தேர்வு செய்யப்பட என்றாலும் அதே தேதியில் பீகாரில் சிவானில் உள்ள பிரதமர் நரேந்திர மோடியின் பேரணி நடைபெற இருப்பதால் பெரும் எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. பிரதம மந்திரியுடைய கிசான் திட்டம் இந்த ஜூலை 18ஆம் தேதிக்கு வெளியிட இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஜூலை 18ஆம் தேதி கிசான் திட்டத்தை முக்கியமானதாக ஆக்கி வெளியிட போகிறாங்க. அதனால் கவலையே பட வேண்டாம். ஸோ ஜூலை 18 தலைப்பு செய்திகளில் இடம் பிடிக்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவானி நடைபெறும் தனது அரசியல் பேரணியின் போது பிரதமர் வெளியிடக்கூடிய ஒரு பொது அறிவிப்பு தான். வரலாற்று ரீதியாக இருப்போன்ற பொது நிகழ்வின் போது பிரதமர் மோடி அவர்கள் பிஎம் கிசான் தவணைகளை அறிவித்துள்ளார். எனவே விவசாயிகள் மற்றும் ஊடகங்கள் இருவரும் பிஎம் கிசான் 20வது தவணை அதே நாளில் வெளியிடப்படும் என்று நம்பப்படுகிறதுங்க. ஸோ கண்டிப்பாக ஊடக அறிக்கைகள் ஜூலை 15 20ஆம் தேதி முதல் பிஎம் கிசானுடைய அறிக்கை வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னணி தேசிய ஊடக ஆதாரங்களின்படி பிஎம் கிசானில் 20வது தவணை தொகை ஜூலை 2025 15 முதல் கண்டிப்பாக ஜூலை 20ஆம் தேதி வரை உங்கள் அக்கௌண்ட் கணக்கில் வரவு வைக்கப்படும் அப்படின்ற ஒரு தகவல் நமக்கு வெளியாகிருக்குங்க. இது ஊடக அறிக்கைகள் மற்றும் ஜூலை 15 அப்டேட்டு கொடுத்துருக்காங்க. 20வது தவணை தொகையில் உங்கள் பெயர் உள்ளதா என்பதை எவ்வாறு சரிபார்க்கலாம் அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? 20வது தவணை தொகையில் உங்களது பெயர் நீங்கள் பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட பயனாளிகளாக இருந்தால் ஜூலை 25ஆம் தேதி பட்டியலில் உங்கள் பெயரை சரிபார்க்க இந்த எளிய முறைகளை பின்பற்றலாம் அப்படின்றது அவங்களே சொல்லியிருக்காங்க. பிரதமர் கிசான் அதிகாரப்பூர்வ வலைதளத்தை நீங்கள் பார்வையிடணுங்க. பயனாளிகள் பட்டியல்களின் தாவலை கிளிக் செய்யணும். உங்கள் மாநிலம், மாவட்டம், தொகுதி மற்றும் கிராமத்தை தேர்வு செய்யணும். பட்டியலை பார்க்கும் பொழுது அறிக்கையினை பெறு என்பதை கிளிக் செய்யவும் உங்கள் பெயரை கண்டுபிடித்து உங்களுடைய நிலையை சரிபார்க்கலாங்க. நிராகரிக்கப்படுவதை தவிர்க்க ஆதார் எண், வங்கி கணக்கு எண், நிலப்பதிவுகள் புதுப்பித்த நிலையில் இருப்பதை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். பிரதம மந்திரி கிசான் யோஜனாவுக்கு தகுதியானோர் யார்? ஜூலை 2025 இந்த 2000 ரூபாய் தவணை தர விவசாயிகள் பின்வரும் தகுதி அளவுகோலை பெற்றிருத்தல் அவசியம். தங்கள் பெயரில் சாகுபடி ஓகேங்களா நிலம் வைத்திருத்தல் அவசியங்க. செல்லுபடியாக ஆதார் மற்றும் வங்கி கணக்கு தொழிலாளர்கள் வச்சுருக்கணும்.
குத்தகைதாரர்கள் விவசாயிகள் மற்றும் நிலமற்ற தொழிலாளர்கள் தகுதியற்றவர்கள். நிறுவன உரிமையாளர்கள் மற்றும் வருமான வரி செலுத்துவோர் விலக்கப்பட்டுள்ளனர். உள்ளூர் சிஎஸ்சி அல்லது வேளாண் துறை அதிகாரிகள் மூலம் உங்களுடைய நிலப்பதிவுகள் போர்ட்டலில் சரியாக பதிவேற்றப்பட்டுள்ளன என்பதை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். இந்த முறைகளை பின்பற்றி தான் 20வது தவணையை பெற முடியுங்க. பிஎம் கிசான் 20வது தவணை பெற தேவையான ஆவணங்கள் என்னென்ன? ஸோ இந்த ஆவணங்கள் இருந்தால் மட்டும்தான் உங்களால் பிஎம் கிசான் 20வது தவணை தொகையை பெற முடியும். ஓகேங்களா? தாமதமின்றி தவணை தொகையை பெற பின்வரும் ஆவணங்கள் வைத்திருப்பது அவசியம் ஆக்கப்பட்டுள்ளதுங்க. வங்கி கணக்குடன் ஆதார் அட்டை இணைக்கப்பட்டுள்ளன, அதாவது இணைச்சிருக்கணும். நில உரிமை ஆவணங்கள், ஆதாருடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண், பிஎம் கிசானுடைய ஐடி, வங்கி பாஸ்புக் சமர்ப்பிக்காக நிலுவையில் உள்ள அல்லது தவறான ஆவணங்கள் உள்ள விவசாயிகள் வர இருக்கும் தவணையை பெறுவதில் தாமதம் ஏற்படும். ஆதார் புதுப்பிப்பு மற்றும் விவரங்களை ஆன்லைனில் புதுப்பிப்பது எப்படி? ஸோ முந்தைய பிஎம் கிசான் கொடுப்பது நிறுத்தப்பட்டாலோ அல்லது தாமதப்படுத்தப்பட்டாலோ ஆதார் மற்றும் வங்கி விரைவுகளை புதுப்பிக்க வேண்டியிருக்கும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா பிஎம் கிசானுடைய .gov என்ற இணையதளத்துக்கு செல்லவும் ஆதார் விவரங்களை திருத்து அல்லது வங்கி விவரங்களை திருத்து என்பதை கிளிக் செய்யவும், சரியான உங்கள் பதிவு எண் மற்றும் ஆதார் எண்ணை உள்ளிடவும் சரியான தகவல்களை புதுப்பித்து கொள்ளலாங்க. தேவைப்பட்டால் பயோமெட்ரிக் சரிபார்ப்பு உங்கள் அருகிலுள்ள சிஎஸ்சி மையத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். 20வது தவணையில் பெயர் பட்டியல் இல்லை என்றால் என்ன செய்வது? பெயர் பட்டியலில் உங்கள் பெயர் இல்லை அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசான் பதிவு செல்லுபடி ஆகுமா என்பதை சரிபார்க்கவும் உங்களுடைய உள்ளூர் வேளாண்மை துறை அதிகாரி அலுவலகத்தை பார்வையிடலாம். பிஎம் கிசான் .gov குறைத்திருக்கும் படிவத்தை சமர்ப்பிக்கலாம். பிஎம் கிசானுடைய உதவி எண் என்ற எண்ணில் அழைச்சி நீங்கள் கேட்கலாங்க. பதற்றப்பட வேண்டாம். பெரும்பாலும் உங்கள் ஆதார் அல்லது வங்கி கணக்கில் ஒரு எளிய திருத்தம் மூலம் இந்த சிக்கலை சரி செய்யப்படும். எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ஜூலை 18ஆம் தேதி பீகாரில் மோதியூரில் நடக்கும் பேரணியில் பிரதமர் அவர்கள் வெளியிட இருக்கார் பிஎம் கிசான் குறித்த முக்கியமான தகவல்கள். நண்பர்களே, இந்த மாதிரி தகவல்களை உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் வரை நல்ல தகவலோடு நாங்களும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.